ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே தொடர்ந்து பாருங்கள், இல்லைன்னா இப்போவே ஸ்கிப் பண்ணிடுங்க. எஸ், இன்றைக்கி ஒரு இந்தியன் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வள்ளி கும்மி பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நிஜமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க அம்மா இதில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு. டோட்டல் சர்ப்ரைஸ் தான் எனக்கு. அம்மாவை இந்த கூட்டத்தில் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா மட்டும் இல்லாமல் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸான எங்கள் அத்தைங்க 2 பேருமே இதில் ஆடிட்டு தான் இருக்காங்க. என்ன ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம்னா, அவங்க இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நிஜமாகவே எங்கள் யாருக்குமே தெரியாதுங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு சைடு பார்க்கும்போது ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் ஏஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் கிடையாது, எப்போ வேணாலும் நமக்கு பிடிச்சதை செய்யலாம் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வீட்டிலேருந்து போயிருந்தாங்க. அப்பா, நவி, கோபி எல்லோரும் போயிருந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தான் வந்தாங்க. நாங்களுமே வீடியோ காலில் பார்த்துட்டு தான் இருந்தோம். லைவாகவும் அவங்களோட யூடியூப் சேனலில் அது டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த லிங்க் வேணும்னா கூட நான் கீழே கொடுத்துட்றேன். ஏன்னா ஹோல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 2.5 hours 3 hours மேலே இருந்தது. அதை அத்தனையும் நம்ம வீடியோவில் போட முடியாது இல்லைங்களா, அதனால் நான் கட் ஷார்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் அந்த லிங்க்கில் கூட போய் பாருங்கள். ஸ்ரீபவன் கலைக்குழு பழனியில் அவங்க தான் இது கண்டக்ட் பண்ணுறாங்க. டவுனில் இந்த மாதிரி இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வயசில் இருக்கவங்க தான். அவங்க இந்த மாதிரி அரங்கேற்றம் பண்ணி முடிக்கும்போது அதை கண்டக்ட் பண்ணவங்களே பெருமையாக சொல்லிட்டு போயிருக்காங்க. பழனியில் இது வரைக்கும் இவங்களோட இன்ஸ்டியூட் நடத்தின பேட்சஸ்லேயே இவங்க பேட்சை பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஏஜில் இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒத்துமையாக எல்லாரும் ப்ராப்பராக ரிஹர்சல் எல்லாம் போய் முடித்ததே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 28 classes 25 classes இந்த மாதிரி வைப்பாங்க. எல்லாத்துக்குமே ப்ராப்பராக கோஆப்ரேட் பண்ணி எல்லாரும் போயிருக்காங்க. இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். எழில் குட்டி இருந்துட்டு என்ன வேர்த்திருக்கு அமைச்சிக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். முகில் அன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டான். நமக்கு இங்கே யூஎஸில் காலையிலனா அங்கே நைட் இல்லைங்களா, அந்த டைமில் தான் இது நடந்துச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறமா யூடியூப்பில் அந்த லிங்க் வீடியோ போட்டு பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகி அமைச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதில் என்ன ஒரு பியூட்டினா, நாங்கள் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் எட்டி பார்த்தாரு. அத்தை ஆல் தி பெஸ்ட்டுங்க அத்தை அப்படின்னு அவர் சொல்லவும் எங்கள் அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்கள் ஒரு வெக்கம், அடடா. ஆனால் அவர் சொன்னார், பரவாயில்லைங்க அத்தை, இந்த ஏஜில் நீங்கள் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம், சூப்பர், நீங்கள் போய் நல்லா பண்ணிட்டு வாங்க, நாங்களும் இங்கே லைவ் பார்க்குறோம் அப்படின்னு அவரும் ஆல் தி பெஸ்ட் சொன்னார். இந்த மொமெண்ட்டில் நான் ஒரு விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எங்கள் அம்மா ஏஜ் கேட்டகரியிலேருந்து பார்த்துட்ருப்பீங்க, இல்லை அதை விட கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கலாம். ஏன் ஏஜில் இருக்கவங்களோட அம்மாவாகட்டும், இல்லை ஃபேமிலியில் அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்க விமென், இவங்க எல்லாருமே இந்த 50+, சிலரெல்லாம் 45+ இருந்தே இந்த மெனோபாஸ் அப்படிங்கிற ஸ்டேஜை ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜ் நம்ம எப்படி ரெகுலர் மென்சுரல் சைக்கிளில் மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகுதோ, இதே மாதிரி தான் அவங்களுக்கும் இந்த பீரியடில் ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அந்த ஈஸ்ட்ரோஜன், அந்த ப்ரொஜெஸ்டிரோன் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த லெவல்ஸ் எல்லாம் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிவிடும் மூட் ஸ்விங்ஸை. நம்ம ஏஜில் நமக்கு வர்ற மூட் ஸ்விங்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ அவங்க ஏஜ் நினச்சி பாருங்களேன். அதுலேயும் இப்போது எங்கள் அம்மா வயசில் இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்ட்டாக பசங்க பொண்ணுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தனியாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த லோன்லினஸ் அப்படிங்கிறதுமே ஆட் ஆன் மாதிரி ஆயிரும் இந்த மெனோபாஸில். அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் அவங்கள இன்வால்வ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாவே ஈஸியாக அதிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க. இப்போ அம்மாவே பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் போயிட்டு வந்து வீட்டில் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது சொல்கிறது, ரொம்ப எனக்கு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வச்சுக்குது அப்படிம்பாங்க.
வெயிட் குறையுது, வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மீன் பண்ணலை. நான் போய் இங்கே கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாவே எனக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது முடிச்சுட்டு கூட வீட்டில் அவங்க அத்தை, எங்கள் அம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து வீட்டில் கூட அந்த அந்த சாங் போட்டு நாங்கள் டெய்லியும் பண்ண போகிறோம். எங்கள் உடம்புக்கே இது ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நிறைய பேர் நினைக்கிறோம், அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க, பசங்க பொண்ணுங்கள்லாம் கூட இருந்தால் அது சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் முக்கால்வாசி நேரம் அது கரெக்டாக இருக்காதுங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம கூட இருந்தோம்னா அவங்களுக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி. நம்மளை பார்த்துக்கணும், நம்ம கரெக்ட் டயத்துக்கு ஏதாவது பண்ணணும். எவ்வளோ வயசானாலும் அவங்க நமக்கு செய்கிறத செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுவே அவங்களோட கேங் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அவங்களோட அவங்க இருக்கும்போது தான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லோடு, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொடுக்காம, நம்ம ஒரு பேரியராக அவங்களுக்கு இருக்காமல் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு விட்டுறணும். அதுலேயும் இப்போது இந்த டான்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த ரிஹர்சலுக்கு போகிறாங்க பாருங்கள், அதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்களில் ஆனுவல் டேயில் பார்ட்டிசிபேட் பண்ணால் போயிட்டு வந்து அவங்கக்கிட்ட கதையாக சொல்லுவோம் பாருங்கள். அந்த மாதிரி அவங்க போயிட்டு வந்து இப்போ எங்ககிட்ட சொல்கிறாங்க, நாங்கள்லாம் ஒன்றா இந்த கலர் சாரீ எடுக்க போகிறோம், இன்றைக்கி வந்து டான்ஸ் ரிஹர்சல் இருக்குது. அப்படி பேசும்போதே கேட்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஹாப்பி மொமெண்ட்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் அதை விட சந்தோஷமாக இருக்குது. அடுத்து இங்கே கார்டன் அப்டேட் மாதிரி குட்டியாக ஒன்று கொடுத்துட்றேன். கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இன்னுமே பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி வரும்போது உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி செம்பருத்தியை பெரிய தொட்டிக்கு மாற்றி வச்சுட்டேன். இங்கே கருவேப்பிலை பாருங்கள், வெளியில் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறமா இது ஃபுல்லாக மேலே துளிர்த்து வந்திருக்கு. ஸோ எப்போவுமே கருவேப்பிலைக்கு நல்ல வெயில் தேவை. அதனால் வெளியில் வச்சு கொஞ்ச நாள்லேயே எப்படி வந்திருக்கு பாருங்கள். அடுத்து ஜாதி மல்லி வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அது என்ன ஆயிடுச்சு, வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாளில் ஃபுல்லாக காஞ்சு போயிடுச்சு. என்னன்னே தெரில. நான் இத்தனைக்கும் வேறு தொட்டிக்கு மாற்றி தான் வச்சுருந்தேன். ஐயையோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு இடையில ஒரு மழை வந்துச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் சூப்பராக துளிர்த்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது தூணில் கொஞ்சம் லைட்டாக அப்படியே கட்டி விட்டுட்டோன்னா படர்ந்து வந்துரும்னு நினைக்கிறேன் சீக்கிரமாகவே. இப்போ பழனியிலேருந்து யுஎஸ் வந்துட்டு மறுபடியும் இப்போ உடுமல்பேட் வந்திருக்கோம். இங்கே சன் ஹோட்டல்ஸ் பக்கத்தில் சமுத்ரா சாரீஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குதுன்னு முன்னாடியே நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். கொரியரில் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் நான் கேட்டிருந்தேன் அனுப்ப சொல்லி, சாரீ அதுக்கப்புறம் சுடிதார்லாம் வேணும்னு கேட்டிருந்தேன். அம்மாவும் நவியும் போயிருக்காங்க கடைக்கு. போன கொரியர் வீடியோலேயே ஒருத்தவங்க எனக்கு இன்பாக்ஸில் டிஎம் பண்ணியிருந்தீங்க. என்னென்னா, எப்படி நீங்கள் இங்கே இருந்துட்டு அங்கே சாரியெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்க, உங்கள் அம்மா தான் செலக்ட் பண்ணுவாங்களா இல்லை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு. வீடியோ கால் பண்ணிடுவாங்க, சிம்பிள், அவ்வளோதான். அதில் பார்த்து நான் சொல்லுவேன் கலர்ஸ் வந்து இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலை அப்படின்னு. ரெகுலராக ஸ்டிச் பண்ணுற இடங்கிறனால என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே அங்கே இருக்கும். அதை வச்சு ஏதாவது சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ், ஒரு வேளை நான் வெயிட் போட்டுட்டேன் இல்லை வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஃபியூ இன்ச்சஸ் மட்டும் ஆல்டர் பண்ணுற மாதிரி நான் சொல்லிடுவேன். மற்றபடி பேட்டர்ன் அனுப்பிட்டா போதும், அவங்க ஸ்டிச் பண்ணி எனக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ கரெக்டாக அங்கே சம்மர் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் சரி, ரொம்ப நாள் ஆச்சுங்க சுடிதார்லாம் போட்டு. அதனால எனக்கு அதில் ஆசை வந்துருச்சு, சுடிதாரும் வேணும், அதை ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கேன். நிறைய புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதுலேயும் இந்த சுடிதார் செட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ யாராவது உடுமலையில் இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் அவங்க பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் இவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி டெய்லியுமே போடுறாங்க. அதில் சாரீ ஆஃப் த டே இல்லைனா சல்வார் ஆஃப் த டே அப்படின்னு ஒரு பீஸ் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் கூட நீங்கள் போய் பார்த்து செலக்ட் பண்ணலாம். நீங்கள் அவங்க இன்ஸ்டா பேஜ் வேணாலும் நான் கீழே கொடுக்குறேன். பட் இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது, இது எப்போவுமே நான் ரெகுலராக போய் வாங்குகிற கடை. இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் பாருங்களேன், என்ன தான் நானே நிறைய இன்ஸ்டா பேஜஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் நேராக கடைக்கு போய் அந்த மெட்டீரியலை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நம்ம மேலே வச்சு பார்த்து வாங்கிறது ஒரு தனி சந்தோஷம்தான். அது எப்போவுமே வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் என்ன மாதிரியே நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்னைக்கு முகில காலையில் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்தவ தான். ஷாப்பிங்லேயே தான் இருந்தேன் ரொம்ப நேரம் வரைக்கும். இந்த கிரீனை பாருங்க, இது நல்லா டார்க்கா இருக்கு. ஐயே இல்லம்மா, அண்ணி பிஸ்தா கிரீன். பிஸ்தா கிரீன் உனக்கு ப்ளூ மாதிரி தெரியுது. பிஸ்தா கிரீன் ஸ்கை ப்ளூ கலர்ல தெரியுது வீடியோல. ப்ளூ மாதிரி தெரியுது.
வீடியோ காலில் இந்த கலர் டிஃப்ரென்ஸ் வேறு ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால யார் ஷாப்பிங்க்கு நமக்காக போயிருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை கலரை கரெக்டாக கேட்டுக்கிறது நல்லது. 750, 650, 890 இந்த மாதிரி ரேஞ்சில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து எப்போவுமே இந்த பழைய மாடல் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சிலர் கூட சொல்லியிருந்தீங்க, ஏன்க்கா புதுசாக ரீசெண்டாக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது போடலாமே அப்படின்னு. என்னன்னு தெரிலங்க, நமக்கு ஒரு சில விஷயம் செட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதையே பிடிச்சிட்ருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அதுலேயும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பழனியில் பாலு டெய்லர்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அங்கே தான் என்னோடய சுடிதார் எல்லாமே தைப்பேன் நான். அங்கே பேட்டர்ன்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இப்போ எப்படி ப்ளவுஸுக்கு பேட்டர்னாக தேடிக்கிட்டு இருக்கோம், அதுவும் இன்ஸ்டாவில் கூகுளெல்லாம் போய் உட்காந்து வித்தியாசமாக பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறோமோ, அப்போ அந்த டைமில் சுடிதார் மாடல், நெக்கு மாடல் அப்படிங்கிறது பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்தது. அதெல்லாம் ஒரு புக்கு வச்சுருப்பாங்க. அந்த புக்கை வாங்கி மணிக்கணக்காக கடையில் உட்காந்து இந்த பேட்டர்ன் இந்த சுடிதாருக்கு வச்சுருங்க, இல்லைனா பேப்பரை வாங்கி நம்ம க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இப்படி ஒரு பேட்டர்ன் போட்டு கொடுப்பீங்களா. அதுலேயும் அவர் சொல்லுவார், இதுக்கு கேதரிங்கே வைக்காதம்மா, எல்லாத்துக்கும் ஏமா கேதரிங் வைக்கிற, 1-2 லூஸ் பேண்ட் கொடுத்துக்க, ஏன் இல்லை நார்மல் பேண்ட்டு தைச்சிக்கலாமேன்னு கேட்பார். அப்போ இருந்த ஒரு ட்ரெண்டில் கேதரிங் தான் பயங்கர ஃபேமஸ். அப்படியே காலு கீழே அது க்ரஷ்ஷாக இருக்கிறத பார்க்குறக்கே தனி அழகாக இருக்கும். அதுதான் வேணும்னு அடம் பிடிச்சி தைச்சி போட்டதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இப்போல்லாம் அந்த மாதிரி பேண்ட்ஸ் தைச்சி போடுறது கம்மியாயிருச்சு. லெகின் வந்ததுக்கப்புறமா அந்த ட்ரெண்டு வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்னோடய டெய்லி வியர் நைட் ட்ரெஸ் எல்லாம் போடுறேன் பார்த்தீங்களா, அது வாங்குறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கடை இருக்குது. அதுவும் நான் இந்தியா போயிருந்தப்போ வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். இந்த மாதிரி சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்து ஒரு வழியாக செலக்ட் பண்ணிட்டேன். ஷால் இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ராய்டரியோட வருது. ஷால் நல்லா இருக்குது. இது பாருங்க, ஜோதி காமிக்கிறத பாருங்க. அஜ்ரக் பிரிண்ட்ங்கா. ஆமாம் ஆமாங்க நீ பேண்ட் பாத்தீங்கன்னா கிரீன்ல வருதுங்கா. இது என்னமோ வந்துருச்சு. இல்லை அது தெரியும். ஷால் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த மாதிரி வர்க்குங்கா, காந்தா வர்க் பட்டா பாருங்க. என்ன அண்ணி இது நல்லா இருக்கு. இதை வச்சு இந்த மாதிரி டிஃபரெண்ட்டாக இருந்தால் எடுத்து வை. சாரீ அடுத்து பார்க்கும்போது எனக்கு இருந்த ஒரே ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, கட்டிக்கிறதுக்கு லைட் வெயிட்டாக இருக்கணும், ஈஸியாக படிஞ்சு வரணும் ப்ளீட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி சாரீனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். முந்தின நாளே ப்ரீ ப்ளீட்டிங்கெல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சு கட்டினா தான் கொஞ்சம் பார்க்குறக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். மற்றபடி அந்த கிளம்புற மொமெண்ட்டில் நம்ம போய் சாரீ கட்டணும் அப்படின்னா எனக்கு மற்ற சாரீ எல்லாம் கட்டுறதுக்கு பெருசாக வராது, லைட்டாக அங்கங்கே சொதப்பிடுவேன். இதுவே கொஞ்சம் படிஞ்சு வர மாதிரி சாரியாக இருந்தால் டக்குன்னு கட்டி நம்ம ரெடி ஆகிக்கலாம். அதனால அந்த மாதிரி சாரீ தான் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த இங்க் ப்ளூ, ராயல் ப்ளூ, நேவி ப்ளூன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே கலர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரி சாரீ எடுத்து காமிங்கன்னு. என்னன்னு தெரில, அந்த கலர் மேலே இப்போ கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அங்கே என் சின்ன மாமா பொண்ணு தான், அவள் வீடியோ காலில் காமிச்சிட்ருக்கா. நான் தான் காமிப்பேன்னு அடம் பிடிச்சி அவள் தான் காமிச்சிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குங்க இந்த சாரீஸ் பற்றியெல்லாம். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சித்தி இந்த கலர் பாருங்கள் சித்தி, உங்களுக்கு வந்து இது சூட் ஆகும் சித்தி அப்படின்னு எனக்கு அவள் சொல்கிறா. இந்த சாரீக்கு சிங்கிள் ப்ளீட் விட்டால் தான் நல்லாயிருக்கும் சித்தி, இந்த சாரீக்கு சிங்கிள் ப்ளீட் நல்லா இருக்காது, ஃபுல் ப்ளீட் வச்சுக்கோங்க. இதில் ஹைலைட்டே என்னென்னா, இந்த சாரீக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வருது அப்படின்னு அவள் சொன்னது தான். இந்த ஏஜில் நான்லாம் அம்மா கூட ஷாப்பிங் போனேன் அப்படின்னா பேன்னு உட்காந்து பார்த்துட்டு வர்றதோட சரி. ஏதாவது வாய் திறந்து பேசணும் அப்படின்னாவே அதெல்லாம் உனக்கு எதுக்கு, பேசாமல் வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்காங்க.
ஓரளவுக்கு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக எதுன்னு சூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப நேரமாக கால் பேசிகிட்டு இருக்கேன் நான். கரெக்டாக அக்கா என்ன பண்ணிட்டாங்க, போய் அந்த எல்லோ கலர் எடுத்துகிட்டு வந்து இது ஒரு நிமிஷம் பாரேன் அப்படின்னு காமிச்சிட்டாங்க. இந்த காஞ்சனா படத்தில் லாரன்ஸ் வந்து ரெட் கலர் சாரியை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுவார்ல, ரெட்டாக எடுத்து போடுங்க, அந்த ரெட் எடுங்க, இந்த ரெட் எடுங்கன்னு ரெட்டாக வாங்குவார் பாரு. அந்த மாதிரி இந்த மஞ்சளை பார்த்தோன்னே எனக்கு அந்த மியூசிக் தான் ஓடுது. ஓகே, மஞ்சள் மஞ்சள், இந்த மஞ்சள் எடுங்க, அந்த மஞ்சள் எடுங்க, அப்படியே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் ஃபேஸில். எங்கள் அம்மா பயந்துட்டாங்க, போதும் போதும் இதுக்கு மேலே ஷாப்பிங்லாம் தாங்காது, என்ன எடுத்து வச்சுருக்கோமோ அதிலிருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போது இவங்க மேலே வச்சு காட்டுறாங்க பாருங்கள், இதெல்லாம் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீன் இது ஒரு டைம் என்கிட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறமா அந்த சாரீ எங்கே போச்சுன்னே தெரியலை. அதனால் இந்த கலர் காம்போ எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. ரெகுலர் வியர்க்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கும் நல்லாயிருக்கும். இந்த சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சுங்க. அதுலேயும் அந்த எம்ப்ராய்டரி எல்லாம் வர்றது லுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. அதே எம்ப்ராய்டரி பேட்டர்னை நம்ம ஸ்லீவ்ஸ்லலாம் கொடுத்து தைச்சோன்னா சூப்பராக இருக்கும். இந்த சாரீ இதுவும் ரொம்ப பர்சனல் ஃபேவரட். இதுக்கு எந்த பேட்டர்னும் வைக்க வேண்டாம். இந்த ப்ளவுஸை சின்னதாக ஒரு குட்டி பஃப் மட்டும் வச்சு எல்போ ஸ்லீவ் கொடுத்து தைச்சோம் அப்படின்னாவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த 3 என்னோடய பர்சனல் ஃபேவரட். இப்போ காட்டுற பிங்க்கு அம்மாக்கும் நவிக்கும் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த பிங்க்கும் நான் எடுத்துக்கிட்டேன். ப்ளவுஸ் வந்து ரொம்ப ப்ளெயினாக தான் இருக்குது. பட் கண்டிப்பாக நம்ம ஏதாவது பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப தான் அது நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் சுடிதார் இந்த ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னில் ஒன்று, இது ஒன்று, 3 எடுத்திருக்கேன். ஆமாம், 3 சுடிதார் செட்டு. சம்மர் கலெக்ஷன்ஸாக அவங்கக்கிட்ட ஹேண்ட்பேக்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுச்சஸும் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஒரு தடவை இங்கே நாங்கள் சான் ஆண்டனியோ போயிருந்தோம். அப்போ சூட்கேஸ் பேக் பண்ணுறப்ப குட்டி குட்டி பவுச்சஸ் எல்லாம் நான் காமிச்சிருப்பேன். அதோட மெட்டீரியல் வேறு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிளாத்து. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். செட்டாகவே இந்த மாதிரி 3 பவுச்சஸ் வருது. இதில் கலர்ஸ் கூட வச்சுருக்காங்க, எல்லோ கலர் அந்த மாதிரி. பெரிய ஹேண்ட்பேக் மாதிரி காமிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேக்ஸுமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் நான் இங்கே குவில்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் பெட்டுக்கு. அது இப்போ ரீசெண்டாக அங்கே கடையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே காமிச்சாங்க. எங்களுக்கு ஏற்கனவே இங்கே கிடைக்குது அப்படிங்கிறதுனால நான் இது ப்ரிஃபர் பண்ணலை. பட் நம்ம ஊரில் இருக்கீங்க அப்படின்னா, அது உடுமலை சரௌண்டிங், உடுமலையில் இருக்கீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டபுள் சைடுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டெய்லி வியர் கலெக்ஷன்ஸ். நான் முன்னாடியே இந்த கடையில் எடுத்த வீடியோ போடும்போதே சொல்லியிருப்பேன், இன்னர் வியர்ஸ் எல்லாம் ஒரு 6 months ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது நல்லது அப்படின்னு. இப்போ நைட் ட்ரெஸ் ஆகட்டும், சாரீ, சல்வார், குர்த்தி, டாப்ஸு, இதெல்லாம் ரேண்டமாக நிறைய கடையில் போய் இது வரைக்கும் நான் ஷாப் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னர் வியர் மட்டும் இங்கே இந்த அக்கா கடையில் தான் எடுத்திருக்கேன். வேறு எங்கேயுமே நான் எடுத்ததே இல்லை. கடை பேர் மை ஃபேர் லேடி. எங்கன்னா கோகுல் கிளினிக் இருக்குது பாருங்கள் உடுமலையில், அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வெளியில் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் என்ன காம்பினேஷனில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ரையல் ரூம் இருக்குது. ஸோ நம்ம போட்டு பார்த்துட்டு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இன்னொன்று, இப்போ உங்களுக்கு ஒரு பிராண்டில் எக்ஸல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இன்னொரு பிராண்டில் எக்ஸல் கரெக்டாக இருக்கவே இருக்காதுங்க. எனக்கு ட்வின் பேர்ட்ஸில் எக்ஸல் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் என்ட்ராப் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதில் டபுள் எக்ஸல் எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அதனால் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரையல் பார்த்துக்கிறதுமே எப்போவுமே நல்லது. நம்ம என்ன நினைப்போம், நம்ம சைஸ் எக்ஸல் தான் அப்படின்னு எல்லா பிராண்ட்லேயுமே எக்ஸல் பார்ப்போம். அதுக்கப்புறம் போட்டு பார்க்குறப்ப ஃபிட்டிங்காக இருக்காது. அதனால் தனித்தனியாக பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸை போட்டு பார்த்து வாங்குறது நல்லது. பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி விஷஸ் எல்லாம் பார்த்துடலாம். வசீகரன், சத்யபிரியா, அவினாசி, சௌமியா April 4 அன்னைக்கு பர்த்டே. இவங்க மட்டும் இல்லை, யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலோ இல்லை இந்த மாதம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வெட்டிங் அனிவர்சரி பார்த்திங்கன்னா கீர்த்தி அண்ட் நிரன், லக்கேஸ்வரி, இவங்களுக்கு என்னோட மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நான்சின்னு நம்ம ஃபாலோவரோட பொண்ணு எட்லினா பெர்லின், உங்களுக்கு ஒரு ஹாய் குட்டி. இந்த வீடியோவை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு vlogல பார்க்கலாங்களா? Until then, tata, bye-bye.